நான் கேட்கிறேன், நீ சேப்பியார் மர்மம் தானே, ஷேக்ஸ்பியர் மர்மம் இல்லையே. நீ கிறிஸ்தவ மதத்தையும் ஒழுங்கா படிக்கல, பைபிளையும் ஒழுங்கா படிக்கல, தமிழையும் ஒழுங்கா படிக்கல, ஆங்கிலத்தையும் ஒழுங்கா படிக்கல. அப்படியே இங்கிலீஷ்ல அப்படியே அறுத்து ஒரு தள்ளிடுவாரு, அப்படியே புலமை பித்தறி. சரிடா சாட்ட, நான் கேட்குறேன், நீ வந்து யாரு? முத்துக்குமார் பொண்டாட்டியோட 2வது புருஷன். அந்த குவாலிஃபிகேஷன் தான் உனக்கே இருக்குது. அதை தவிர்த்து பார்க்க போனால் ஒரு யூடியூபர், சாதாரண ஒரு யூடியூபர், டெய்லியும் தன்னுடைய வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற ஒரு சாதாரண யூடியூபர். இதை தவிர்த்து உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது? நீ வந்து கேள்வி கேட்குற. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவை சட்டமன்றத்தில் பேசுகிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீ பொது வழியில் வந்து கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ ஒரு சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வு வந்து நீ கேலியும் கிண்டலும் பண்ணுற அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே நீ கேலியும் கிண்டலும் பண்ணுற. புரியுதா? அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஸோ அவங்க நிதிநிலையை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த நிதிநிலையில் நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம கேள்வி எழுப்பணும் அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ அதில் மக்களுக்கு ஒரு பலன் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்படி பேசுகிறாரு, புஷி ஆனந்த் வந்து இப்படி பேசுகிறாரு. எப்போ அவங்க எல்லாருமே முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர். ஸோ புஷி ஆனந்த் கூட இப்போ 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர். ஓகேவா? ஆனால் இப்போ மற்ற கிட்டத்தட்ட டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா 70%, 75% எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. ஸோ அதற்கான மரபு அவங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது. ஸோ அதனால் நடைமுறையில் இருக்கிறத அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிலீஷும் தமிழும் கலந்து தங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ வருங்காலத்தில் அவங்க திருத்திக்க போகிறாங்க. உடனே ஒரு வந்துட்டார் பெரிய புடுங்கி போல் அட்வைஸ் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி மயிர் இருக்குன்னு கேட்குறேன். நீ என்ன எம்எல்ஏவா? இல்லை உங்கள் அண்ணன் என்ன எம்எல்ஏவா? உங்கள் கட்சியில் எத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க? எத்தனை எம்பி இருக்கீங்க? ஸோ நீ கேள்வி மயிறு கேட்குறதுனா ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்றுட்டு நீயாவது உங்கள் அண்ணனாவது ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் போய் கேளுங்க. என்ன ஒரு 10க்கு 10 ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு உன் வாயில் வந்த இஷ்ட மஸ்தருக்கெலாம் பேசிட்டு உட்காந்துருப்ப நீ. தமிழ்நாட்டோட சட்டமன்றத்து மரபை நீ டெய்லியும் கேலி கூத்தாக்கிட்டு இருக்க. இதுக்கே உன்னை வந்து போலீஸ் வந்து உள்ளே பிடிச்சி போகணும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நீ அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க நீ. புரியுதா? தமிழ் தேசியம் பேசுகிறோன்னு சொல்லிட்டு இங்கே உள்ள தமிழர்கள் வந்து தருதலைங்கிறது, இங்கே உள்ள தமிழர்கள் வந்து தற்கூரிங்கிறது. உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா நாங்கள் தருதலை, உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்கள் தற்கூரி. என்ன மயிர்கடா உனக்கு நான் ஓட்டு போடணும்? நீ தமிழ் தேசியம் பேசுனா உனக்கு நான் ஓட்டு போடணுமா? நீ கட்சி ஆரம்பித்தா நான் உனக்கு ஓட்டு போடணுமா? ஒரு மயிரும் உனக்கு ஓட்டு போட முடியாது. ஏன்னா ஓட்டுங்கிறது என்னோட உரிமை. புரியுதா? எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட முடியும். உன் அண்ணன் அன்னைக்கு பேசுகிறான், சீமான் பேசுகிறான், தருதலை கூட்டமேங்கிறான். யாரை பார்த்தா தருதலை கூட்டங்கிறான்? ஏண்டா அரசியல் பிழைப்பு நடத்துகிற நாதாரிவளா? அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க நீங்கள். ஒட்டுமொத்த தமிழரும் பெரிய தருதலைங்கிறது. நீங்கள் பெரிய புடிங்கில்ல டாப்.